ஓகேப்பா, நம்ம ப்ராஜெக்ட் நோட்டு இந்த ஹேண்டில் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. இது சாம்பிள் ஃபார்மேட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்க் ஷீட்ஸு, அந்த ஃபைல் ஃபார்மேட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஷீட்டு. இந்த ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பியிருப்போம். அப்படியே கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களோட ப்ராஜெக்ட் டைட்டில் ஆரம்பிச்சு கைட் நேம் ஹெச்ஓடி டென்டில் சம்திங் தான் வருது. இது ஒரு பேஜ். இதுக்கப்புறத்துலேயே நீங்கள் ஆரம்பிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே ஒரு கிளாஸ் ஷீட்டு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் அந்த ஃபார்மேட் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இங்கே இன்டர்னல் ஹெச்ஓடி உங்களோட கைடு ஹெச்ஓடி அண்ட் தென் நீங்கள் 22 நடக்கிற இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கையெழுத்து போட்டு சீல் போட்டு வைப்போம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் அந்த பேஜில் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அக்னாலேஜ் பண்ணுறீங்க. இந்த அக்னாலேஜில் டோட்டல் இந்த அக்னாலேஜ் பேஜை அனுப்பியிருக்கோம் டு அவர் சான்சலர், டு ஹானரபிள் சான்சலர், டு ப்ரோ வைஸ் சான்சலர் எல்லாமே இருக்காங்க. ரிசர் ஹெச்ஓடி டீன் எல்லாமே வராங்க அப் டு யுவர் கைடு வரைக்கும் அந்த நம்ம வரைக்கும். இதில் உங்களோட ப்ராஜெக்ட் அக்செப்டன்ஸ் லெட்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு ப்ராஜெக்ட் அக்செப்டன்ஸ் லெட்டர் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுத்து இதில் தான் அப்ஸ்ட்ராக்ட்லாம் ஆரம்பிக்குது. இங்கேருந்து தான் உங்களோட ப்ராஜெக்ட் சாப்டர் வைஸாக எல்லாமே மூவ் ஆன் பண்ணுது. அதை பார்த்துங்க. அப்படியே போயிட்டே இருக்க போகுது. இங்கே தான் அப்ஸ்ட்ராக்ட் வைக்கிறீங்க. அப்படியே போகுது. இப்படியே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரெஃபரன்ஸ் பேஜு அண்ட் தென் அனெக்ஷர்ஸ். இந்த அனெக்ஷர்ஸ் அதுக்கப்புறம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனுக்கு ஒரு லெட்டர் ஃபார்மெட்டில் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் பண்ணதுக்கான திங்ஸ்க்கான ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் திங்ஸ் தான் கொடுக்கலாம். அதோட காப்பி தான் எல்லாமே. எல்லாத்தோட ஒரிஜினல்ஸ் நீங்கள் வச்சுட்டு ஒரு கலர் காப்பி வச்சுருங்க. சிடி தேவையில்லை. இது பிஜிக்கு மட்டும் சிடி. இப்படி தான் அந்த நோட்டை ரெடி பண்ணிவிடுங்க. நமக்கு நாளைக்கு 20, 21க்கு லேப் எக்ஸாம் இருக்குது. 22 நம்ம ப்ராக்டிக்கல் ஃபுல் டே காலம்பேல 30 ஆரம்பிக்குது. 21 அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் எல்லாத்தையும் ஹெச்ஓட்டை அப் டு ஹெச்ஓடி கைடு ஹெச்ஓட்டெல்லாம் கையெழுத்து வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடணும். பண்ணவங்களை மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் தட். இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஜென்ரேட் எல்லாம் எடுத்துருங்க. ஃபீஸை பே பண்ணவங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் அந்த நோட் இருக்குது. பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.